படம் தாஜ்மஹால் அப்படின்ற படம். பாரதி ராஜா இயக்கத்தில் வந்தது. அந்த படத்தில் வந்து கவிஞர் வைரமுத்து வந்து எவ்வளோ அழகா ஒரு நுணுக்கமாக ரசித்து அந்த பாட்டை எழுதியிருக்காருன்னு பாருங்க. ஆகாயம் பூவாளி அது பாட்டுக்கு ஒழுக துளிக துளிக விழுது. வானமே பூவாளியாக மாறி இந்த பூமியில் உள்ள இந்த பெண் மீது, அதாவது பூ மீது, பூவுக்கு அந்த பெண்ணை வர்ணிச்சிருக்காரு. அது பூ மீது பூவாளியை கொண்டு தண்ணீர் தெளிக்குதான் அந்த வானம். அது பாட்டுக்கு தானாக துளிகள் விழுந்துக்கிட்டே இருக்கான் அந்த பெண்ணு மீது. அடுத்து வந்து இவர் அந்த பையன் பாடுறாரு, சிறு தண்ணி தோளோடும் மாரோடும் விழுந்து தொடாத இடமும் தொடுதே அப்படின்னு சொல்லி அந்த பையன் பாடியிருக்காரு. அது சின்ன தண்ணி, அந்த தண்ணி வந்து தோளோடும் மாரோடும் விழுந்து தொடாத இடமும் தொடுதான். இவரது தொடாத இடங்கள் கூட அந்த மலைத்துளி வந்து தொடுதான். அப்படி ஒரு இயக்கத்தில் பாடியிருக்காரு. அப்புறம் மாசு கேட்காம சொல்லிட்டாரு, ஒத்த மலை துளி பார்த்த இடம் பித்துக்குழி இவன் பார்க்கலையே. அந்த ஒத்த மலைத்துளி பார்த்த இடம் கூட உன் மேலே பைத்தியமாக இருக்கக்கூடிய நான் வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அந்த பெண் அதுக்கப்புறம் பாடுறாங்க, பூத்தும் அரும்பு பூக்களையே தொட்ட கடன் இன்னும் தீக்கலையே. அதாவது பூத்தும் அரும்புனா மொட்டுன்னு அர்த்தம். பூத்தும் அரும்பு பூக்களையே அப்படின்னா வந்து பூத்ததுக்கு அப்புறமும் ஒரு மொட்டு வந்து பூக்காமல் இருக்குதான். அது எனக்கு சரியாக தெரியல, என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கமெண்டில் சொல்லுங்கள். தொட்ட கடன் இன்னும் தீக்கலையே, அதாவது அது என்ன லைன்னா, அந்த படத்தில் வந்து படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணு ஊருக்காரங்க எல்லாருமே அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வருவாங்க ஒரு பிரச்சனைனால. அப்போ தப்பிச்சு தண்ணிக்குள்ளே விழுந்து நீஞ்சி போய்கிட்டு இருப்பார் தண்ணிக்குள்ளேயே. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அதே நாளில் வந்து அந்த ஊரில் வந்து மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க தோழிகள் எல்லாமே குளிக்கிறதுக்காக ஆற்று கூட்டிகிட்டு போய் மஞ்சள் தடவி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மஞ்சள் தேய்ச்சி பொண்ணுங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை தான் மஞ்சள் தேய்ச்சி அழகுபடுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணு வந்து தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துடும். சரிங்களா? விழுங்குற நேரம் இவர் நீஞ்சி போய்கிட்டு இருப்பார் தண்ணிக்குள்ளே. சரிங்களா? அப்போ அந்த நேரம் 2 பேரும் விழுந்து சந்திச்சிடுவாங்க தண்ணிக்குள்ளேயே. அதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உள்ளே விழுந்தோடனே ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், அப்புறம் ஆச்சரியமாக இருக்கும், உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனும் சரி நல்லா என்ன இப்போ இப்படி இருந்துக்குன்னு சொல்லி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்படி லைட்டாக கட்டி பிடிக்கவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு தயக்கத்தோடு அப்படி என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே. ஆனால் இப்போ ஒரு ஆச்சரியத்தோடு வேறு எதுவும் இல்லாமல் கட்டி பிடிக்கிறது இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதுக்கு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்க்கும். பார்த்துட்டு மறுபடியும் தான் வீம்புக்குன்னு விழுகிற மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே விழுகும். திரும்பவும் இந்த தலைவன் உள்ளதாக இருப்பார். அப்போ பார்த்துக்குறாங்க, சிரிச்சுக்குருவாங்க. சரி, அந்த பொண்ணுக்கு இப்போ பார்த்துட்டு சிரிச்சுக்குருவாங்க. சிரிச்சுட்டு அப்புறம் வந்து கண்ணத்தை அப்படி டச் பண்ணுவார். அப்படி விருப்பம் இருக்கிறத தெரிவிச்சுக்கிடுவாங்க. சரிங்களா? அந்த டச் பண்ணதை அந்த இடத்துல டச் பண்ணதோட அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடும். அப்புறம் வந்து அந்த இடத்த தான் அந்த பொண்ணு சொல்லுது, தொட்ட கடன் இன்னும் தீக்கலையே அப்படின்னு. தண்ணிக்குள்ளே அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டோமே, ஆனால் வந்து அது தொட்டதோடு இருக்கே, அதுக்கான கடன் முழுமையை ஆக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லாமல் சொல்லுது. சரிங்களா? அதை தான் வந்து கவிஞர் வைரமுத்து வந்து அருமையாக தெரிவிச்சிருக்காரு இந்த பாட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பாடுறாரு, மச்சக்கண்ணி ஒன்றை காங்கலையே ஒத்த கண்ணு மட்டும் தூங்கலையே. மச்சக்கண்ணி உன்னை வந்து பார்க்கலையே, மச்சக்கண்ணி மச்சக்கண்ணி ஒன்றை காங்கலையே. சரி, மச்சக்கண்ணியா? அந்த பொண்ணு பேர் அந்த படத்தில் மச்சக்கண்ணி தான். மச்சக்கண்ணி உன்னை வந்து காங்கலையே
ஒத்த கண்ணு மட்டும் தூங்கலையாம். ஒரு பக்கம் தூங்கினாலுமே ஒரு கண்ணு மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கான். இயக்கத்தில் பார்த்தே ஆகணும்ட்டு அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபீமேல் வெர்ஷனில் அப்புறம் அந்த பொண்ணு பாடுது, பாட்டு சத்தமும் கேட்கலையே, அந்தி பகல் எதுவும் பார்க்கலையே. பார்க்கறதுக்கு வரும்போது நீ வந்து ஒரு பாட்டால் சைகையால் என்னை பாடி கூப்பிடலையே, அந்தி பகல் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறலையே, பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பையன் பாடுறாரு, மஞ்சக்கிழங்கே உன்னை பார்த்து புட்டேன், மனசுக்குள்ளே போட்டு பூட்டிக்கிட்டேன். மஞ்சக்கிழங்க அந்த பொண்ணு அப்படி அந்த நேரத்தில் இருக்கான். மஞ்சக்கிழங்கே உன்னை பார்த்து புட்டேன், மனசுக்குள்ளே போட்டு பூட்டிக்கிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு பாடுது, நெஞ்சு குழிக்குள்ளே வேர்த்து புட்டேன், கண்ணுக்குள்ளே உன்னை மாட்டிக்கிட்டேன். அதாவது நெஞ்சுக்குள்ளே வேர்த்துட்டாங்களாம், நெஞ்சு குழிக்குள்ளே வேர்த்துட்டாங்களாம். அது என்ன ஃபீல்னு தெரியல. நெஞ்சு குழிக்குள்ளே வேர்த்து போட்டேன், கண்ணுக்குள்ளே ஒன்றா மாட்டிக்கிட்டேன். அதாவது கண்ணுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்ணை மூடினாலுமே அவர் தான் அடிக்கடி தெரிகிறாராம். அதாவது அந்த கண்ணை மூடணும் அந்த வெளிப்புற உலகம் தவிர உள்ளே கண்ணை மூடினா உள்ள எல்லாத்தையுமே இவர் தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டார். கண்ணை மூடினோன்னு இவர் தான் கண்ணில் வந்து தெரிகிறாராம். சரிங்களா? அப்புறம் அந்த பொண்ணு பாடுது, தொழுவோடு சேராத பொலிகால கூட கொடையை பார்த்து மிரளும். தொழுவு மாட்டு தொழுவத்தோடு சேராத பொலிகால கூட கொடையை பார்த்து மிரளும். சரி, அடுத்த லைன் பார்ப்போம். தொழுவத்திலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு காளமாடு கொடையை பார்த்து மிரளும். அப்படின்னா என்ன கொடை? சரி, ரைட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த பையன் பாடுறாரு, கொடகண்டு மிரளாத கோடாலி காலை தாவணி பார்த்து மிரளுமா. கொடையை நீட்டினா மிரளுமோ தெரியல எனக்கு. கொடகண்டு மிரளாத கோடாலி காலை தாவணி பார்த்து மிரளுமா, பயப்படுமா. அப்போ அந்த தாவணிக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன், வேறு எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் அவர் பாடுறாரு, பாசிமணி 2 கோக்கையில் பாவி மனசையும் கோத்தவளே, நீந்தி கிடந்த தண்ணிக்குள்ள நெஞ்சில் தீய வச்சு போனவளே. நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பாசிமணி 2 கோர்த்து கழுத்தில் போடும்போது இந்த பாவியோட மனசையும் 2 கோர்த்து கழுத்தில் போட்டேன், பாவியோட மனசையும் கோர்த்து கழுத்தில் போட்டுக்கிட்டேன். அதனால் வந்து அது மனசு இங்கேயே இருக்கிறதுனால, உன் கழுத்துலேயே கிடக்கிறதுனால நான் உன்னை வந்து பார்க்கணுன்னு நான் இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன், மனசு பூரா உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. நீந்தி கிடந்த தண்ணிக்குள்ளே நெஞ்சில் தீய வச்சு போனவளே. அது தண்ணிக்குள்ளே அந்த சந்திச்சாங்கன்னு சொன்னல, ஈரமான அந்த தண்ணிக்குள்ளே கூட தீயை வச்சுட்டு போயிட்டாராம். நெஞ்சில் வந்து தீ பொறுத்தாது தண்ணிக்குள்ளே இருந்தும் அப்படி ஒரு தீ பொருத்தக்கூடிய ஒரு நுணுக்கமான தண்ணிக்குள்ளே தீ பொருத்தக்கூடிய ஒரு நுணுக்கமான செயலை வந்து செஞ்சுட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? நெஞ்சில் தீயை வச்சு போனவளே. அப்புறம் வந்து ஒரு பையன் பாடுறாரு, தத்தி நடக்கிற வாத்து கூட்டம் தண்ணிக்குள்ளே முட்டை போடுமடி, வாத்து முட்டையை போல உதட்டில் வந்த சொல்லு நெஞ்சில் மொங்குதடி அப்படின்றார். தண்ணிக்குள்ளே நீஞ்சிட்டு போகும்போது அந்த வாத்து முட்டை போட்டுரும். சரிங்களா? அதுக்கு தெரியாது, முட்டை போட்டு தண்ணிக்குள்ளே போய் முங்கிடும். வாத்து முட்டையை போல உதட்டில் வந்த சொல்லு நெஞ்சில் மொங்குதடி அப்படின்ட்டுருக்காரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு, அந்த பெண்ணோட அழகை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு. அது வந்து அந்த விஷயம் வந்து வாத்து முட்டை மாதிரி, வாத்து முட்டை எப்படி தண்ணியில் முங்குமோ அது மாதிரி முங்குதான். உதட்டு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் சொல்ல முடியாமல் ஒரு தயக்கத்தில் மறுபடியும் முங்கி போயிருதான். ஆனால் அந்த விஷயம் என்னன்னு இன்னும் சொல்லலை, அவர் சொல்லுவார், பார்ப்போம். அப்புறம் பாடுறாரு, அது சொல்லாமல் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கையில் கையை வச்சு அழுத்திக்குவான், கையில் கையை வச்சு அழுத்தி கொடி, கண்ணில் கண்ணை வச்சு கலந்து கடி, கண்ணு பார்த்துக்குருவான்,
கண்ணு கண்ணு பார்த்து காதலை பரிமாறிக்கொள்வோம் அப்படின்றாரு. கையில் கையை வச்சு அழுத்தி கோடி அப்படின்றாரு. கையில் கையை வச்சு கோர்த்துக்கிறணுமா, நெஞ்சில் நெஞ்சை வச்சு படுத்து கோடி. அவர் ஆசையை சொல்கிறாரு, வேற ஒன்று காதலிக்கிட்ட வந்து அவருடைய ஆசையை சொல்கிறாரு. நெஞ்சில் நெஞ்சை வச்சு படுத்துக்கோ, என் மேலே தூங்கி படுத்துக்கோ அப்படின்றாரு. நேரம் வந்தால் என்ன உடுத்தி கோடி. ஆஹா, நேரம் வந்தால் என்ன உடுத்தி கோடி. அதெல்லாம் அப்போ வந்து இவர் அந்த இடத்துல எங்கேயும் வாத்து முட்டையை போல் ஏதோ ஒரு சொல் வந்து நெஞ்சில் முங்குதடி அப்படின்னு சொன்னார்ல, அந்த விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்காரு. சரிங்களா? நேரம் வந்தால் என்னை உடுத்திக்கோ. உடுத்திக்கிறதுனா ஒரு துணி உடுத்திக்கிற மாதிரி. நேரம் வந்தால் என்னை உடுத்திக்கோ. அதாவது வந்து என்ன சொல்கிறது, உடலால் அன்பை பரிமாறிக்கொள்வது. சரிங்களா? நேரம் வரும்போது என்ன உறுதிக்கு அப்படின்றாரு. அதை சொல்லாமல், நேரம் ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் வந்து கையில் கையை வச்சு அழுத்தி கோடி, கண்ணில் கண்ணை வச்சு கலந்து கோடி, நெஞ்சில் நெஞ்சை வச்சு படுத்து கோடி, அப்புறம் நேரம் வந்தால் மட்டும் என்னை உடுத்தி கோடி அப்படி. ஆனால் அவருடைய ஆசையே அதுதான். அந்த சொல்லு தான் வாயில் வந்திருக்கு. அவளுடைய அழகை பார்த்து அவருக்கு வந்தது. ஆனால் சொல்லாமல் கடைசியாக வந்து அதை சொல்கிறாரு. அந்த லைனை கொடுத்து அப்படியே கொண்டு வர்றாரு. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்து வந்து மறுபடியும் வர்றாரு. ரைட். ஒரு அழகான ஒரு அது முடிஞ்சிச்சு, பாடிட்டு போயிட்டாரு. அப்புறம் அடுத்த பாட்டுகள் வரும், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி பாடல் வரிகளில் வந்து ஆரம்பித்து சொல்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் நான் போடுவேன். சரிங்களா? அதுதான் கூட லாஸ்ட் வீடியோ போட்டிருவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு. அது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலைகள் செய்யும்போது மனசு சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஒரு உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு சந்தோஷம்னா ஒரு விஷயத்தை ரசிக்கிறது. சரிங்களா? ரசிக்கும்போது மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, காதல் அல்லது காமம் இது ரெண்டை பற்றி வந்து அன்பு செய்கிறது, இதுகளை பற்றி நீங்கள் வந்து நிஜமாகவே நீங்கள் அதை செய்யாட்டினாலும் நினைவால் நினைச்சா கூட அது வந்து ஒரு இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு இருக்காரு. இப்போ அந்த இதுதான் இந்த பாடல் வரிகளில் நான் பார்க்குறேன். அன்பு செய்கிறது, காதல், அது எல்லாமே நான் பார்க்குறேன். அதை பற்றி யோசிக்கும்போது, அதை பற்றி சிந்திக்கும்போது எனக்கு வந்து மனசு ஒரு நிம்மதியாக இருக்குது, இயல்பாக இருக்குது.